ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளவர்ஸ். நம்ம சேனலில் ஒரு புது கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறையை, ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம். அதே நேரம் இழந்துட்டும் வரோம். இனிமேலாவது முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல இயற்கையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம வீடியோஸ்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு தேவையான மசாலா வகைகள்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்காமல் நாமளே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நான் எல்லா மசாலா வகைகளும் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு காஞ்ச மிளகாய், 1/2 கப்பு மல்லி, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பு மட்டும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை 1 கப்பு, பச்சை கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 பருப்பும் போட்டு ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வறுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதையுமே ரொம்ப கருகலாக வறுக்காதீங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம் வறுத்து. இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 கப் மல்லியை வறுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் அதை மிக்சியில் நம்மளால் அரைக்க முடியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கணும். கேஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கருகாது. இப்போ நான் அந்த கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த கட்டி பெருங்காயத்தை அதே லேசாக சூடாக்கி வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், கொஞ்சம் சூடானோடனே எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை கருவேப்பிலையை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு வகையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்ச உடனே அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சத்தூளும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் நமக்கு தேவையான அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை செஞ்சு நீங்கள் நம்ம ஓன் யூஸ்க்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடையில் விற்கிற எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் சேர்க்கலை. இப்படி பார்க்கறதுக்கு ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி நான் எந்த விதமான கலரும் சேர்க்கலை. எல்லாமே நேச்சுரலான நம்ம இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.